இந்த வீடியோவில் ஆதாரங்கள்லாம் காமிச்சு தான் பேச போகிறேன். தேர்வு முறைகேடு, ஆமாம் இதை முறைகேடு தான் சொல்லணும். படு கேவலமான முடிவு. இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இந்த ஷார்ட் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் ஷார்ட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ண தேவையே இல்லை போல். ஏன் இந்த எக்ஸாமே தேவையே இல்லை. இந்த ப்ரியாரிட்டிக்குள்ளே இந்த முதல் முன்னுரிமையை பார்த்தீங்கன்னா P1 P2 P3 இவங்க மட்டும் ப்ரியாரிட்டி உள்ளவங்க அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிக்கலாம் போல். மற்ற P3க்கு அப்புறம் P4 P5 அந்த மாதிரி P20 வர உள்ள ப்ரியாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி படித்து நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு போகணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி தான் தோணுது. படு கேவலமான முடிவு. ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் தெய்வங்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது தருமபுரி டிஸ்ட்ரிக்டான லிஸ்ட்டு தான் பார்க்குறீங்க. இது என்னென்னா டிரைவர் நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ 3 முடிஞ்சு ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் லிஸ்ட்டு தான் பார்க்குறீங்க. செலெக்ஷன் ஃபைனல் லிஸ்ட்டு அண்டு வெயிட்டர் லிஸ்ட்டு அதை தான் பார்க்குறீங்க. இது தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. அப்படியே செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்பர் 1 பாருங்கள். மேல் கேண்டிடேட்டு MBC DC 144.20 மதிப்பெண் எடுத்திருக்காரு. 144.20 ஓகேங்களா. MBC DC அவர் செலக்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 2 உள்ள பர்சன் அவர். அப்படியே கீழே வெயிட்டர் லிஸ்ட்டில் பாருங்கள் 150.27 அதிக மார்க் எடுத்தும் அவர் MBC DC கம்யூனிட்டி தான். ஆனால் அவர் ப்ரியாரிட்டி 3 இருக்கிறதுனால அவரை தூக்கி வெயிட்டர் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க, செலக்ட் பண்ணலை அவரை. சார் 139.53 இருக்காங்களே கேட்டிங்கன்னா, அவங்க P2 ப்ரியாரிட்டியில், அதாவது செலக்டர் லிஸ்ட்டில் 144 இருக்குது பார்த்தீங்களா, அந்த P2க்கு ஒரு வெயிட்டர் லிஸ்ட்டு தேவை. அந்த வெயிட்டர் லிஸ்ட்டு அதே P2வில் பார்த்து 139 மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. அதே சமயம் MBC DCயில் 150 ஹையஸ்ட் மார்க் எடுத்து அவர் P3 அப்படின்ற ஒரே காரணத்தினால அவரை வெயிட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதிலே பாருங்கள் SCA 120 மார்க் எடுத்தவர். பட் ஆனால் அவர் ப்ரியாரிட்டி 3 P1லேருந்து P20 வரை ப்ரியாரிட்டி இருக்குல்ல, அது அந்த P2 P3 எடுத்தவங்களாம் அழகாக செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. அந்த மற்ற அது கீழே உள்ள ப்ரியாரிட்டி எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. SCAவில் பாருங்கள், அவரும் விமன் தான், டெஸ்டிடியூட் விமன் தான். அந்த ப்ரியாரிட்டியில் போகும்போது P3ன்றது இருக்கிறதுனால அவர் கம்மியான மார்க் எடுத்து முன்னால் போயிட்டார். இந்த மாதிரி தான். இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இது ராங் ப்ரொசீஜர், தவறான நடைமுறையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு ரிட்டன் எக்ஸாம் முடித்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இந்த மாதிரி P1லேருந்து P20 வரை இந்த மாதிரி ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. P1 P2க்குள்ளே எது முன்னுரிமை அப்படின்றத இதைத்தான் நான் ஆல்ரெடி பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். சைக்கிளிக் ஆர்டர் அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஒரு ஃபைனல் ஃபைனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் இந்த மாதிரி மார்க்கு பேஸ் பண்ணி அவங்களுடைய திறமையை பேஸ் பண்ணி தான் வேலையை கொடுக்கணுமே தவிர அவங்க எடுத்த அந்த ப்ரியாரிட்டியை திரும்ப 3வது ரவுண்ட்லேயே கொண்டு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் அப்போ P1லேருந்து P20 வரை உள்ள ப்ரியாரிட்டியில் இந்த P1 P2 மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. P2 அதிகபட்சம் P1 P2 போயிடுவாங்க. P3 போக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ P4லேருந்து P20 வரை ப்ரியாரிட்டி வச்சுருக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்லலை, இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு. இதில் பாருங்கள் செலக்டர் லிஸ்ட்டு அண்டு வெயிட்டர் லிஸ்ட்டு அந்த டேபுலேஷன் பாருங்கள். அதிலே இந்த சீரியல் நம்பர்லாம் குழப்பி விட்டாங்க, BC MBC குழப்பியிருக்காங்க. சரி, இதை நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணி பாருங்கள். மேலே செலெக்ஷன் லிஸ்ட்டில் MBC DC எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? ஒரு மேல் கேண்டிடேட் 109 மார்க் எடுத்திருக்காரு. அவர் MBC P1 ப்ரியாரிட்டி செலக்ட் ஆகிட்டார், 109 மார்க்கு. அதே வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ள பர்சனை பாருங்கள், அவரும் மேல் கேண்டிடேட்டு MBC DCயில் 143 மார்க்கு மேல் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் P3ன்ற ப்ரியாரிட்டினால் பார்த்தீங்கன்னா அவரை வெயிட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. P1 ப்ரியாரிட்டி இருந்ததுனால அவர் கம்மியான மார்க் எடுத்தும் அவர் செலக்ட் ஆகிட்டாப்புல. அதிக மார்க் எடுத்தும் இவர் 143 மார்க் எடுத்தவர் வெயிட்டர் லிஸ்ட்டில் தூக்கி போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு. வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ளவருடைய மார்க் 156. ஆனால் செலக்ட் ஆகிருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய மார்க்கு அவரோட கம்மி தான், 129 தான். பட் இங்கே இவர் 156 மார்க்கு. ஏன் இவர் போக முடியலன்னா, இவர் ப்ரியாரிட்டி 3 இருக்குது வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ளவருக்கு. ஆனால் செலக்ட் ஆனவர் ப்ரியாரிட்டி 2 அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால அவர் செலக்ட் பண்ணிட்டாங்க, இவரை வெயிட்டர் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ரொம்ப வருஷமாக அந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரதுனால இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நல்லாவே. சைக்கிளிக் ஆர்டர் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. சைக்கிளிக் ஆர்டர்னால் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். P1லேருந்து இந்த P20 வரை உள்ள ப்ரியாரிட்டியை சைக்கிளிக் ஆர்டர் படி சரியாக ஃபாலோ பண்ணலை. பட் இந்த டைம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க.
சமீப காலமாக இப்போ ரீசெண்ட் ரெக்யூர்மெண்ட்டில் கூட அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இது ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ப்ரொசீஜர் போகும்போது நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள தேர்வு செய்யும் போது அந்த இன சுழற்சி முறை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே P1லேருந்து P20 வந்ததுக்கப்புறம் திரும்ப P1லேருந்து P20 வரேன்னு சொல்லி அப்படியே அதுக்குள்ளேயே சுழற்சி முறை ரொட்டேஷன் பேஸ் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதை பற்றி கிளியர் கட்டாக பேசி நான் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் இதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக. அப்போ அந்த இடத்துல ஒரு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ் ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து திறமை அடிப்படையில் தான் நமக்கு வேலை கொடுக்கணுமோ ஒழிய அதை விட்டுவிட்டு முன்னுரிமை அடிப்படையில், அது முன்னுரிமையிலையும் பார்த்தீங்கன்னா முன்னுரிமைக்குள்ளேயே ஒரு சில முன்னுரிமைகள், முதல் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. முன்னுரிமைக்குள்ளேயே முதல் முன்னுரிமை, மூத்த முன்னுரிமை அப்படின்ற மாதிரி முன்னுரிமை கொடுத்து ஆட்களை தேர்வு செய்கிறது வந்து நல்லா இல்லை. இப்போ நான் பேசுகிற அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சிலலாம் அந்த லேடிஸுக்கு வந்து முன்னுரிமை அதிகமாக தர்றாங்க, ப்ரிஃபரன்ஸு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் லேடிஸுக்கு ரொம்ப கொடுக்கறதுனால அவங்க ஃபைனலாக வந்து குரூப் 1 எக்ஸாம்லாம் அதிக பேர் லேடிஸ் தான் போகிறாங்க. அப்போ மகளிருக்கு அதிக முன்னுரிமை மாதிரி போகுது. இதை பற்றி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையுமே. அந்த கதை மாதிரி அந்த கதை இருக்குது. அந்த கதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஜிஓ நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இது சட்டப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ராங் மெத்தடில் போய் முடியுது அந்த லேடிஸ் ரிசர்வேஷன். அதே மாதிரி தான் இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுமே சட்டப்படி தான் பண்ணுறாங்க, தப்பு சொல்ல முடியாது. சட்டப்படி தான் பண்ணுறாங்க, ஜிஓ படி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைனலாக போய் இதை பார்க்கும்போது ராங்காக போய் முடியுது. இது தவறான ஒரு ரூட்டு, தவறான நடைமுறை. இப்படி பண்ணக்கூடாது. இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். இந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாமில் இதே மாதிரி ஃபைனல் லிஸ்ட்டில் இப்படி தொடர்ந்தாங்க அப்படின்னா கடைசியில் ப்ரியாரிட்டி உள்ளவங்களை இந்த P1லேருந்து P3 வர உள்ளவங்க, இல்லாட்டி P1 P2 இவங்க மட்டும் தான் இப்படி இதுக்குள்ளே இவங்க மட்டும் தான் செலக்ட் ஆகி போவாங்க ஒழிய அப்புறம் P3லேருந்து பின்னால் வர ப்ரியாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் ஆகி போக முடியாது. இந்த மாதிரி வெயிட்டர் லிஸ்ட்லையோ இல்லை அதையும் தாண்டி லிஸ்ட்டில் இல்லாமையோ கூட போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உருவாக போகுது போல். இந்த ரெக்யூர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் அவ்வளோவா இன்னும் க்ரியேட் ஆகலை. அப்படின்றதுனால தான் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ண தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறேன். நன்னடத்தை கருதி தான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அவேர்னஸாக வந்து இதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுத்து, அதாவது இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் ஒருத்தவங்க ரெக்யூர்மெண்ட்டில் இதே ரெக்யூர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்களாம் ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்து இதை தடை பண்ணி நிப்பாட்ட முடியுமோ அந்த வழியை பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது 8ஆம் வகுப்பு தரத்தில் அப்ளை பண்ண டிரைவர்ஸுக்கான விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்றத கண்கூட ஆதாரத்தோடு காமிச்சிருக்கேன், பார்க்குறீங்க. இதே நிலைமை ஸ்கூல் குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ண மற்ற கேண்டிடேட்ஸுக்கு இதே மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ்லாம் நல்லதுக்காக தான் ரொம்ப மெனக்கெடுத்து பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இதோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. நானும் இதை பற்றி அந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு கால் பண்ணியுமே கேட்டாச்சு. ஃபைனலாக ப்ரியாரிட்டி தான் பார்ப்போம், ஒவ்வொரு ஈச் ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் ப்ரியாரிட்டி மட்டும் தான் பார்ப்போம், மார்க் முக்கியம் இல்லை அப்படின்றத அசால்ட்டாக சொல்கிறாங்க. இதுக்காக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணி சம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக எடுத்து உங்களுக்கு காமிச்சு மெனக்கெடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை தவறான நடைமுறையை தடுத்து நிப்பாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். நன்றி.